மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல மிக முக்கியமான 2 செய்திகள் குறித்து பார்க்கலாம். பாதாள உலக குழு தலைவர் குடு சலிந்துக்காக குடு நிலங்க பண்ணிய கொடூர கொலை இப்போது எஸ்பி ஒழுகல அவர்களுடைய விசாரணையில வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த கொலை சாதாரண கொலையாக தெரியல. உரிய நபரை கடத்தி தாக்குதல் நடத்தி படுகொலை செய்து துண்டம் துண்டமாக வெட்டி பொதியிட்டு ஒரு மயானத்துல குழி தோண்டி புதைத்த சம்பவம் தான் அந்த கொடூர கொலை. அதுதான் இப்போது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த சம்பவம் யார் செய்தாங்க, எதற்காக செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க, இது எப்படி வெளிச்சத்துக்கு வந்தது அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் இப்போது விசாரணைகளில் தெரிய வந்திருக்கு. குறித்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பானந்துர பிரதேசத்தை சேர்ந்தவர் ஆவா என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படும் அவிஷ்க 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் திகதி அளவுல தனது திருவியில எடுத்துக்கொண்டு ஒரு கர்ப்பிணி தாயை ஏற்றிக்கொண்டு ஹயர் போறாரு. போனவர் தான், எந்த தகவலும் கிடையாது. அன்றிலிருந்து காணாமல் போனாரு. கணவன் வருவார் அப்படின்னு ஒரு ஏக்கத்தோட மனைவியும், மகன் வந்துருவான் அப்படின்ற ஏக்கத்துல தாயும் இருக்கின்ற இந்த சூழல்ல தான் போலீசாரிடமிருந்து வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹொரனை திப்பட்டுவ மயானத்துக்கு வரும்படியும் குறித்த மயானத்துக்கு சென்று பார்த்த பொழுதுதான் உர பையில பொதியிடப்பட்ட நிலையில அவருடைய பிரேதங்கள் 2 பொதியில வெளியே எடுக்கப்பட்ட சம்பவம் குடும்பம் மட்டுமல்ல அந்த பிரதேசத்தில் உள்ள மக்களையே பெரும் அதிர்ச்சியில ஆளாக்கியது. அல்விஸ் எதனால படுகொலை செய்யப்பட்டாரு, யாரு படுகொலை செஞ்சாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை இப்போது ஏஎஸ்பி ஒழுங்கல அவங்க மேற்கொண்ட விசாரணையில தெரிய வந்திருக்கு. இவருக்கு ரகசிய தகவல் கிடைக்குது. அல்விஸ் படுகொலை செய்யப்பட்டு குறித்த மயானத்துல புதைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தியை யாரோ ஒருத்தர் ஒழுங்கல சாருடைய காதுல சொன்னாங்க. பிறகு ஒழுங்கல சார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்தை விசாரிக்க ஆரம்பிச்சு மிக முக்கியமான 2 பேரை கைது செய்து விசாரணையை மேற்கொண்டாரு. இந்த விசாரணையில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறித்த சாரதியினுடைய படுகொலை நடந்ததுக்கான காரணமே ஒரு வீட்டில் கேட்டின் பிடவை திருடிய சம்பவம் குறித்தது தான் அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி சார் ஒழுங்கலுக்கு கிடைச்சது. அந்த திருட்டு சம்பவம் நடந்தது யார வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் பாதாள உலக கும்பலுடைய தலைவனாக வெளிநாட்டில் இருந்து பல்வேறு போதைப்பொருள் வர்த்தகம் என்ன பல்வேறு கொலைகளை செய்து வருகின்ற குடு சலிந்து என்று சொல்லப்படுகின்ற ஹரக்கட்டாக்கு மிக நெருக்கமாக இருந்தவர். இவருடைய வீட்டில் தான் அந்த திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. உடனடியாக இவருக்கு ரொம்ப நெருக்கமான இவருடைய அல்லக்கையாக இருந்து இவருடைய அனைத்து கைகாரியங்களும் செய்து வருகின்ற இவருடைய சகபாடி குடு நிலங்கிட்ட விஷயத்த சொன்னாரு. உடனடியாக இதை பாரி யார் இந்த திருட்டு சம்பவத்தை நடத்தி முடிச்சது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்ன உடனே அவருடைய குழுவை வச்சு விசாரணை நடத்தினாரு. அந்த விசாரணையில் தான் தெரிய வந்த ஒரு விஷயம் அல்விஸும் அவருடைய மற்றொரு நண்பர் திருவில் சாரதியாக இருக்கின்ற இருவரும் சேர்ந்துதான் இதை திருடி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருவரை மடக்கி பிடிச்சி அடிச்சதுல அல்விஸ் குற்றத்தை ஒத்துக்கொண்டாரு. ஆனா அல்விஸோட நண்பர் அதை மறுதளிச்சாரு. மேற்கொண்டு அடிச்சதுல குறித்த இடத்திலேயே அல்விஸுடைய நண்பர் படுகொலை செய்யப்படுறாரு. இதுக்கு பிறகு போலீஸ் விசாரணையில இந்த ஒரு விஷயம் வழக்காக வந்த சந்தர்ப்பத்தில் தான் குறித்த வழக்கில் அல்விஸ் மிக பிரதானமான சாட்சியாக இருந்திருக்கிறாரு. கண்கண்ட சாட்சி என்ற வகையில் அனைத்து விஷயங்களை போலீசார்ட்ட இவர் சொல்லிட்டாரு. உடனடியாக குடு சலிந்து என்ன பண்ணாரு, இந்த ஒரு கேஸ்ல இருக்கிற கை கண்ட சாட்சி இவர் தான், இவர் அணுகி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குடு நிலந்திட்டு சொன்னாரு. ஏதாவது பணம் கொடுக்கறதாக பேசிப்பாரு, இந்த கேஸை எப்படியாவது மூடி மறைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பமாக அல்விஸை அணுகி குடு நிலங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடந்து முடிஞ்சு இதுக்கு மேல செய்யறதுக்கு எதுவுமே கிடையாது. என்னதான் இருந்தாலும் இறந்தவன உசிறு மீண்டும் வரப்போறதும் இல்லை, உயிர் கொடுக்கவும் முடியாது. பரவாயில்ல, இந்த கேஸில் நீ சாட்சி சொல்ல வரதுனால எங்கட பையனுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அதனால் நீ என்ன பண்ணு, மாதம் உனக்கு தேவையான லட்சக்கணக்கு பணத்தை தாரோம், சாட்சி கூறுறது கொஞ்சம் ஒதுங்கி இரு அப்படின்னு சொன்னதுக்கிடங்க மாதம் குடுநிலங்க லட்சக்கணக்கு பணங்களை வாரி வழங்கியிருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு காரணங்களால குடு நிலங்கைக்கும் குடு சலிந்துவுக்கும் இடையில ஏதோ ஒரு தகராறு வந்ததுனால கீரியும் பாம்புமாக மாறிட்டாங்க. இப்போதுதான் குடு சலிந்து என்ன யோசிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு நம்ம பணம் கொடுக்கணும், தேவையான அளவு கொடுத்தாச்சு, இதுக்கு மேல கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி பணத்தை கட் பண்றாரு. பணம் கொடுக்காதனால
மீண்டும் சாட்சி சொல்லுவான்ற பயத்துல தான் இவனுக்கு ஒரு முடிவு கட்டணுமே அப்படின்ற ஒரு சிந்தனையில குடு நிலங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவியது குடு சலிந்துவாக இருந்தாலும் இவருடைய ஆட்கள் தான் இதுல சம்பந்தப்பட்டதுனால தனது சகாக்களுக்கு பிரச்சனை அப்படின்றதுனால பணம் கொடுக்க முடியல, எப்படியாவது அல்விசை போட்டு தள்ளிட்டா சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு ஒரு கணக்குல குடுநிலங்க என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி அல்விஸ் ஒரு ஹயர் போன இந்த சந்தர்ப்பத்துல தான் தனது சகாக்களை வச்சு ஆளை கடத்தி ஒரு இடத்துல மர்மமான முறையில கழுத்தை நிறுத்தி படுகொலை செய்துவிட்டு உடனடியாக இதை மறைக்கும் முகமாகத்தான் குறித்த மயானத்துக்கு கொண்டு சென்று துண்டங்களாக வெட்டி பொதியிட்டு ஒரு இடத்துல புதைச்ச சம்பவம் சாட்சிகளின் மூலம் இப்போது வெளியே வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை சார் ஒழுங்கல் அவங்க மேற்கொண்டு விசாரிப்பதற்கான 2 காரணங்கள் இருந்தது. ஒன்று கிடைத்த தகவல், மற்றொன்று குறித்த வழக்கு விசாரணையில சாட்சியாக வந்தவர் எப்படி திடீரென காணாமல் போனாரு அப்படின்ற ஒரு விஷயமும் இவர் மண்டைய கொடைய ஆரம்பிச்சது. உடனடியாக இந்த கேஸை படிச்சு விசாரணை செஞ்சதுல தான் இந்த ஒரு விஷயத்துக்கு பின்னால இருந்த பலம் பொருந்திய கை அப்படின்னு சொல்லி குடு சலிந்து இருந்திருக்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு குடு சலிந்தவருடைய விஷயத்தை கையில் எடுத்து விசாரணைகள் மேற்கொண்டு வராரு. இதுக்கு பின்னால யார் இருந்தாங்க பல்வேறு விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சு இப்போது பிரேதமும் தோண்டி எடுக்கப்பட்டாச்சு, சாட்சிகளும் திரட்டப்பட்டாச்சு. இதுக்கு பின்னால இருந்த பலம் பொருந்திய பாதாள உலக குழுக்கள் யார் என்பதை கண்டுபிடிச்சாச்சு. இவர்களுக்கான நடவடிக்கைகளை சார் ஒழுகலை இப்போது அதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுப்பது என்பது வாழ்த்துக்குரிய விடயமாக பார்க்கப்படுது. குடு சலிந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரக்கட்டாவுடன் 2023ஆம் ஆண்டு மடகஸ்கர்ல கைது செய்யப்பட்டு நாட்டுக்குள்ள கொண்டு வந்து சிறையில் வைக்கப்பட்ட பிணை கடித்தவர் உடனடியாக வடம மாதிரி தான் வெளிநாட்டுக்கு தப்பி போனாரு. எப்படி போனாரு, எதனால போனாரு, கோர்ட்ஸுக்கு தேவையானவர், அவருடைய வழக்குகள் எத்தனையோ நிலுவையில் இருக்குது, எப்படி போனார் என்பது தான் தெரியல. ஏதோ ஒரு வகையில் இப்போது இருக்கின்ற போலீஸ் அதிபராக இருக்கலாம், போலீஸ் அதிகாரிகளாக இருக்கலாம், குறித்த விடயங்களை தீர விசாரித்து அதற்கான சட்ட நடவடிக்கைகள் எடுப்பது என்பது ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. கடந்த மார்ச் மாதம் சலிந்துவனுடைய 2 கோடி பொறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக ஈட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி முடக்கம் செய்ததும் ஊடகங்களுடைய கவனத்தை ஈர்த்திருந்தது. என்னதான் இருந்தாலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நீதியும் நியாயம் கிடைக்கட்டும் என்ற ஒரு வேண்டுதலோடு அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுடைய நேரடி ட்ரோன் தாக்குதலுக்கு இலக்காகி அல் ஜசீராவுடைய செய்தி சேகரிப்பாளர் கஸா பிரதேசத்தில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த குறித்த சம்பவம் எப்படி பதிவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனது கார்ல பயணித்துக் கொண்டிருந்த அல் ஜசீராவுடைய சிரேஷ்ட ஊடகவியலாளர் முகமது வஷா மற்றும் அவருடைய நண்பரோடு பயணித்திருக்கின்ற இந்த சூழல்ல தான் இஸ்ரேலுடைய ட்ரோன் தாக்குதல் நேரடியாக தாக்கியதன் காரணமாக அவருடைய கார் தீப்பற்றி கொண்டதில் தான் இந்த படுகொலை நடந்ததாக சர்வதேச செய்திகள் வெளியிட்டிருக்கு. குறித்த தாக்குதல் குறித்து என்ன விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறித்த முகமது வஷா களத்தில் நின்று ஆக்கிரமிப்பு படைகள் செய்கின்ற அக்கிரமங்களையும் அட்டூழியங்களையும் தாக்குதல்களையும் அநியாயங்களையும் படம் பிடித்து வெளி உலகத்திற்கு அன்றிலிருந்து இன்று வரை கச்சிதமாக செய்து கொண்டிருந்தவர். பல்வேறு காலகட்டங்களில் இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு படை இவரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியதில் இந்த ஒரு தாக்குதலில் தான் இவர் பலியானார் அப்படின்னு பல்வேறு கண்டனங்களை சொல்றதோட உண்மையான குரலை அடக்குவதும் கண்கண்ட காட்சிகளை அளிப்பதும் தான் இஸ்ரேலுடைய கைங்காரியமாகவும் கைவந்த கலையாகவும் இருக்குது அப்படின்ற பல்வேறு விமர்சனங்கள் இப்போது முன்வைக்கப்படுது. இதுவரைக்கும் கஸா யுத்தம் தொடங்கியதிலிருந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 262 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இங்க இஸ்ரேலுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்வேறு தாக்குதல்களையும் இன சுத்திகரிப்புகளையும் நடத்தணும், இது குறித்து வெளி உலகுக்கு தெரியாமலே இருட்டடிப்பு செய்யணும், மேற்கொண்டு யாராவது இதை வெளியே சொல்லுவாங்களாக இருந்தா அவர்களையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதுதான் இவர்களுடைய கைங்கரியமாக இருக்குது. லெபனானுக்கு எதிரான யுத்தத்தில் கூட 3 ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் பதிவானது. அதுல ஒரு இளம் பெண் யுவதி ஊடகவியலாளரும் படுகொலை செய்யப்பட்டிருந்தார். அவர் குடும்பத்தைச் சேர்ந்த அவருடைய சகோதரரும் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சர்வதேச கண்டனங்களுக்கு ஆளானது. என்னதான் இருந்தாலும் ஊடகவியலாளர்களை அடக்குவதும் ஒடுக்குவதும் உண்மையின் குரலை நசுக்குவதும் கண்கண்ட சாட்சிகளை மறைப்பதும் தான் இஸ்ரேலுடைய அடுத்த ஒரு போர் யுக்தியாக பார்க்கப்படுது. பயந்துருவாங்க, உள்ள வரமாட்டாங்க, செய்தி சேகரிக்க மாட்டாங்க, வெளி உலகுக்கு எந்த ஒரு விஷயங்களும் போகாமலே இருட்டடிப்பு செய்து தமது இன சுத்திகரிப்புகளையும் ஆக்கிரமிப்புகளையும் செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த ஒரு விஷயத்தை செய்யறாங்க. உலக நாடுகள் ஊடகவியலாளர் விஷயத்தில் மௌனமாக இருப்பதுதான் ரொம்ப கவலைக்குரிய விடயமாக பார்க்கப்படுது. என்னதான் இருந்தாலும் இஸ்ரேல் செய்கின்ற எந்த ஒரு விடயங்களும் கண்டிக்கப்படுவதும் இல்லை, தடுக்கப்படுவதும் இல்லை. உலக நாடுகளே மௌனமாக இருக்கிற ஒரு சூழல் தான் உருவாகி இருக்கிறது. ஒரு தாக்குதல் நடக்கும்போது ஒரு ஊடகவியலாளர் இழப்பது என்பது வேறு, ஊடகவியலாளரை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவது என்பது வேறு.
குறித்த முகமது வஷாவுனுடைய படுகொலை நேரடி ட்ரோன் தாக்குதலின் மூலம் இடம்பெற்றது என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கு. என்னதான் இருந்தாலும் இஸ்ரேலுடைய அடாவடி தளங்களுக்கு ஈரான் முற்றுப்புள்ளி வைக்கணும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.